வணக்கம் நம்பர்களே, இந்த கேள்வி நம்பர் வணக்கம். பயிர் சவரிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த விசாரிக்கிறாங்களே ஞானசேகரந்து, அப்போ திடீர்னு வலிப்பு வருது. இப்போ அந்த பாடி விழாத்தில் சாருங்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா நகர் ரமேஷ்ன்றவர் இந்த மாதிரி ஒரு நம்ம பிடிச்சி இன்னொரு சார், இது பழைய கதை. சார் யாருமோ அந்த சார் யார் டிஎம்கே பெரிய ஆளுன்னு தெரியும். இந்த சார் மாதிரி தான் இப்போ சொல்லிட்டு இருக்க மாதிரி கடைசியில் மிரட்டி அந்த குடும்பத்தையே காலி பண்ணிட்டாங்க அண்ணா நகர். அதே மாதிரி தான் இந்த இப்போ இருக்க நேரு மினிஸ்டர் தம்பி ஏடிஎம்கே பேர்லேயே 2013 ராமஜெயம்னு முள்வெளியில் சுற்றி ஆற்று மணல் படுக்கையில் இது பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நடந்தது. இப்படி நிறையா பார்த்தீங்க. இப்போ கூடி பாருங்கள், இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்த அது ஆம்ஸ்டாங்னு வேறு கட்சி தலைவராக இருந்தார். அது சார்பாக பிடிச்ச ஆளுகளாக திருவாங்கடம் அதெல்லாம் எங்கேயோ ஏதோ பதுக்கி வச்சுருக்காங்க, கொண்டு போய் வெளியில் விட்டு சிறையிலேருந்து என்கவுண்டர் மாதிரி ஆச்சு. இப்படி நிறையா அரசியல் கொலைகள்லாம் பார்த்தேன். என்ன காரணம், அந்த சீக்ரெட், அரசியல் சம்பந்தமான சீக்ரெட் தெரிஞ்சிருக்கும். அந்த சீக்ரெட் தெரியும் போது அவங்க இந்த மாதிரி நடந்துற விஷயம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்டு இப்போ இந்த ஞானசேகரந்தும் இந்த சார், ஒரு சாரில் எத்தனை சார்னு தெரியல, அது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க பெரிய பெரிய தலைகளா இல்லை மாண்புமிகு தலைகளா, அப்படி நிறைய டாக்ஸ் வருது இல்லை. அப்படி இப்போ என்ன ஆகுது, கோட்டூர்புர காவல் நிலையம் தவிர அபிராமபுரம் அண்ணா நகர் வரிசையாக கூப்பிட்டு போய் அந்த விசாரிக்கிறாங்க. ப்ளஸ் அந்த கோர்ட்டு டைரக்ஷனில் 3 ஐபிஎஸ் சொல்லியிருக்கு. விசாரிச்சுட்டு இருக்கும் போது இப்படி இப்போ அலக்கடிச்சு பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா இது என்ன உணவு கொடுத்தாங்க, என்ன ஏது எப்படி இது கோர்ட்டு இருக்குது. இவங்க அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. உன்ன ஒரு இல்லாட்டி வாய் பேசாதபடி ஆக போகுதா, என்ன வேணாலும் உலகத்தில் பண்ண முடியுமே. அதை வாயில் சொல்லிட்டால் பல பேர் மாட்டாங்க. இவன் தான் ஆட்சி நல்லதாக கொடுக்காட்டி அடுத்தாப்புல ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இடைஞ்சலாக போயிடுமோ அப்படின்ட்டு இதெல்லாம் கிளவராக திமுக பண்ணும். ஏன்னா நீதிபதியில் நாங்கள் போட்டு பிச்சன் பாரேஸ்வரம் மேலே நீதிபதிகள் எல்லாரும் இல்லை, அவங்க சொல்கிற மாதிரி தானே சில பேர் கொடுக்கறதுக்கு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே. அப்போது அப்படித்தான் சொல்கிறேன், அப்படித்தானே வர்றது இவங்களுக்கெல்லாம் சார்ந்து நாங்கள் போட்ட பிச்சைலாம் சொல்கிறாரு. அப்போது இவங்களுக்கு எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இந்த வந்தால் அண்ணா யூனிவர்சிட்டி அதிகாரியோ போலீஸோ போலீஸ் மாட்டினாலும் இவர் தான் அதுக்கு அமைச்சர் ஸ்டாலின். மாண்புமிகு யாராவது மாட்டினாலும் மாண்புமிகு மந்திரி மாதிரி வச்சுங்க. அந்த மாதிரி வளையத்தில் இன்னும் வரலைன்னாலும் இல்லை கட்சியில் யாரை வச்சுங்க, அப்படி மாட்டினாலும் இவர் தான் பிரச்சனை. அப்படிங்கும்போது இப்போ வலிப்பு அன்றைக்கி கால் உடஞ்சதுன்னாங்க, இப்போது வலிப்பு வந்துருச்சு ஃபிக்ஸுன்றாங்க. அது 3 மனைவி இருக்குது, அவனுக்கு 3 மனைவி வேறு, இதெல்லாம் இது வேறு பண்ணிகிட்ருக்கு பாலியல். அப்போ அந்த மனைவிகள் வச்சு எதாவது சொல்ல வைக்கிறாங்களா, இல்லை எதாவது ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணி என்ன வேணால் பண்ண முடியுமே அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. ஸோ இது எவ்வளோ தூரம் வெளியில் வரும் அப்படின்றது கோர்ட் ஆக்ஷன்றதுனால பார்க்கணும். 3 ஐபிஎஸ் கையிலையும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு இடத்துல இல்லாமல் பல இடத்துக்கு போகிற அப்படி ஐபிஎஸ்ஸு வேறு வெளியிலேருந்து போடலையா, இங்கேயத்தில் உள்ள கேடர் ஐபிஎஸ்ஸா அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் அரசு எப்படி ஏன்னா பண்ண போகுது, விசாரணை தொய்வு இல்லாமல் போகுமா, அவன் நல்ல உடல்நிலையிலேருந்து வருவான் அப்படியா, எல்லா உடல்நிலை பாதிக்குமா, இல்லை அதாவது இதில் கோர்ட்டு தலையிட்டதுனால இவனிட்ட ஆள் போயிடுவான்றதோட வேறு எதாவது பண்ணுறாங்களா, இந்த கிரிமினல் செய்யலாம் தீய சக்திகள் அப்படிங்கிறது தெரியணும். அப்புறம் அந்த இதுக்கு ஆர்டர் வாங்கிட்டார் ஒரு வழியாக அண்ணாமலை, அந்த மதுரையில் சம்மந்தப்பட்ட டங்ஸ்டன் அரியாப்பட்டி இது மோடி சொல்லிட்டதாக இங்கே விவசாயி கூப்பிட்டு போய் அவங்க கேபினெட்டில் பேசி வந்துருச்சு. இடையில இவங்க வர முடியும், அதில் பைசா பார்க்கலான்னு கேட்க முடியும் இருந்தால் திமுகவில் சொல்லிட்டார். அது கடைசியில் எதிர்த்தானே இப்போ நாங்கள் தான் போய் பண்ணி முடிச்சோம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கட்டும், அவர் பாதை வேறு சீமான். நாங்கள் அதெல்லாம் கடந்து போயாச்சு, வளர்ச்சிக்காக தான் பார்க்க போகிறோம், தமிழ்நாடு மக்கள் வளர்ச்சிக்காக தான். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பெரியாரெலாம் அதெல்லாம் கடந்து வந்தாச்சு, எங்கேயோ போயாச்சு, இன்னி போய் பெரியார் தூக்கி வளர்ச்சிக்காக தான் வளர்த்த போகிறோம். இந்த திராவிட ஒழியணும், அதான் மேஜர், மக்களுக்கான இது நடக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. இதில் அதான் மெயினாக இவர் சொல்கிறது. ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் போகணும் வழியாக இது முடிஞ்சு போன ஒன்று சொல்கிறார். அந்த இந்து கோயில்கிட்ட இருக்கிற அந்த இதை பெரியார் பேரில் தான் எங்கேயோ வச்சுருவோம், யாரும் விருப்பப்பட்டதுக்கு பார்த்துக்க,
மற்றவங்களுக்கு எதுக்கு அது? இந்து கோயில்கிட்ட இருக்கக்கூடாது. அப்படி தான் எல்லா கட்சி ஆஃபீஸ் முன்னாடி இருக்கணும், எல்லா மதத்துக்கு முன்னாடி தான் இருக்கணும். இப்போ திருப்பரங்குன்ற மலையை பாருங்கள், அது காலகாலமாக இருக்குது. அது ஏதோ ஆர்டர் போட்டிருக்குன்றார் 1931 சம்திங். அப்போது இதில் வந்து நவாஸ் கனி ராமநாதபுரம் எம்பி முஸ்லீமுக்கு துணைத் தலைவர் அவர் போய் மேலே பார்த்து இதெல்லாம் ட்விட்டர் போடுறாரு. இல்லை அங்கே மேலே போய் எல்லாம் சமைக்கல நான்வெஜ்ஜு, கீழே சமைச்சு எடுத்துகிட்டு போனாங்கன்னா இந்த புது கதை. இது வந்து என்ன சொல்கிறாருன்னா திமுக தான் தூண்டி விடுது, நவாஸ் கனி எம்பி முஸ்லீம் கட்சி கூட இருக்கிறனால தூண்டி விடுது திமுக அப்படிங்கிறது. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, இந்த டங்ஸ்டன் இது மாதிரி பிரச்சனை போய் முடிச்சு விட்ருக்காரு அண்ணாமலை ஸ்மூத்தாக. அப்போ அதுக்கு ஈடாக ஒரு காயின் கொடுக்கறதுக்கு இதை கலப்பி விட்றான், வேறு ஒன்றும் இல்லை. மதுரை டங்ஸ்டன் முடிச்சு கொடுத்துருக்காரு, உடனே இதை கலப்பி விட்றான். இது ஒன்றாச்சுங்களா? அப்புறம் அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அதில் என்ன பண்ண போகிறான்? வாய் பேச முடியாமல் போதா இல்லை இப்போ செந்தில் பாலாஜி பிடிச்சி நீ போய் படுத்துக்கலையா? உன்னே ஆர்ட் பண்ணாங்களே, நம்மளாம் பார்க்க போகிறோம். மணல் கடத்துறது அப்படித்தானே? 11 மணிக்கு வந்தோன்னா 11:05 கடத்துன்னு இப்போ எத்தனை வியோ சேர்த்துருக்காங்க. ஏன் அதெல்லாம் விடுங்க. இப்போ ஒரு வீடியோ போட்டோம்ல, அது ஒரு பாய் தான். அந்த பாய் போய் எல்லார்ட்டையும் பேசுகிறாரு, இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்கன்றாங்க. அந்த பாய் புதுக்கோட்டை ஏதோ திருமயம் பக்கம். அந்த பாய் கடைசியில் பார்த்தீங்கன்னா பாவம் டூ வீலர் போகும்போது அடித்து கொண்டு இப்போ ஒரு 1 வீக்குள்ளே ஏன்னா பூரா சீக்ரெட்டு எல்லாம் போய் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. இவனெலாம் வாய் தின்னோட இருப்பான் அதிகாரி அரசியல் 2 கூட்டு களவாணி பசங்க தானே. அப்போது அதில் வந்து அவர் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இறந்து போயிட்டார். அதான் டூ வீலர் கொலை பண்ணிட்டான். எதிர்த்தா இவன் வந்து அது யார் சொல்கிற இன்ஃபார்மராக இருந்தாலும் சரி, இல்லை அதிகாரியாக இருந்தாலும் சரி, தட்டி தூக்கிறான். இந்த படத்தில் காமிக்கிறான், உயிரில் சாதாரணம் அப்படி தான் பயங்கரம். அதாவது கனிம வளத்தை சொல்கிறான். இதே தெளிவாக இருக்கான் கேரளா கர்நாடகா. இங்கேருந்து மணல் அனுப்புகிறானு. இப்போ மணல் எடுக்க வேணாந்து இப்படி எந்திரிக்க திரும்ப கோர்ட் ஆர்டர். அதான் பக்கெட் அந்த போட்டு இடத்துல ஐஐடி மூலியமாக பார்த்தால எவ்வளோ ஒன்றா எல்லாம் வந்துருச்சு. இவனுக்கு என்ன தெரியும்? அந்த வாயின அந்த ஜேசிபி மாதிரி வாங்கினதில் அது எவ்வளோ தூரம் இல்லைன்னு ரெக்கார்டு அங்கே போயிடுச்சு. அது வேறு கண்ட்ரியில் வாங்கினா ரெக்கார்டு உள்ள சிப் மாதிரி என்னன்னு தெரியல போயாச்சு. அதெல்லாம் இவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த அளவுக்கு எல்லாம் எடுத்தாச்சு. ஐஐடி இண்டோ டெக்னாலஜி மூலிமா இல்லை இந்தியன் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி இன்ஸ்டியூட்டை சேர்ந்து பண்ணியாச்சு. அதில் தான் இப்போ பையன் ஒரு கேஸ் மாட்டுற மாதிரி துறை வரணும் மாட்டோம், வரிசையாக எல்லாம் வரும். ஏதோ பிளான் இருக்குது, அது மட்டும் தெரியுது. ஆனால் ஏடிஎம்கேயோட ஒன்றும் நாங்கள் சேர மாட்டோன்னு ஏடிஎம்கே சொல்கிறது, பாஜக சொல்கிறதில்ல. இல்லை என்ன சொல்கிற மாதிரி எப்படி அதை கொண்டு போக போகிறாங்கன்றது இன்னும் புரியல. அது இது டைம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பெருசாக முஸ்தீப்பாக பேச வரதில்லை, அண்ணாமலையும் பேசுகிறதில்ல இப்போ. ஏன்னா இவங்களை கூட்டணி இருந்து வெளியில் வரலைன்னா இதை இப்போ காலி பண்ணி ஆகணும் மக்களுக்காகன்னு வேறு மாதிரி கதை மாற்றுறாங்கன்றது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போ சரியாக சொல்ல முடியறதில்ல. இல்லை எடப்பாடி போராட்டம் பிடிச்சா எடப்பாடியுமே சிரித்து மழுப்புறாரு, என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் கட்சி காப்பாற்றி கொண்டு போய் உட்காரணும் எண்ணம் இருக்கும். இல்லை வெளியே துரத்தி விட்ருவாங்கன்னு தெரியும் டெல்லியிலேருந்து. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களும் அழுத்தம் கொடுக்குறாங்க. இது நாளாக தெரியும். ஸோ சீக்கிரட்டு தெரிஞ்சவொடனே விடுறதில்ல. அது ஞானசேகரன் என்னன்றது அது ஒன்றா ஆள் இருந்து பேச முடியாமல் பண்ணுறாங்களா, வெளியில் தெரிவிக்க முடியாமல். அப்போ எழுதி காமிக்க முடியும், படித்தவன் தானே. அதனால் பெரிய மர்மங்கள் நிறைந்திருக்கு அந்த சார்கள் தொடர்பாக. இது போக போக பார்ப்போம். இது எலெக்ஷன் வேறு வருது, என்னன்னு தெரில, பார்க்கலாம். அதாவது இந்த பல சார்கள் பல டிபார்ட்மெண்ட் பல மாண்புமிகு மாதிரி உள்ளதில் என்ன சொல்ல முடியுதா வாங்குறாங்க, இல்லை என்ன நிலமாகறான்னு பார்ப்போம். நன்றி.